ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹன் அகாடமி. நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்காக ஒரு பெய்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெய்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இப்போ வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கட்டாயம் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிசி பெய்ட் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் ஒரு டே ஷீட்கான மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பிசி எக்ஸாமில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த பிசி பெய்ட் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் வர வரைக்குமே உங்களுக்கான கைடன்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் மூலியமாக நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிசி எக்ஸாமில் 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு லெசனில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிசி பெய்ட் டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஒரு லெசன் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 6th to 10th வரை உள்ள ஸ்கூல் புக்கில் இருந்து டெய்லி ஒரு லெசன் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு லெசன் படித்து வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு டெஸ்ட்டு வந்து எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ அந்த டெய்லி ஒரு லெசனில் இருந்து நம்ம மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான மாடல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த டே ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் உள்ள 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து எடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ஷீட்டில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி ஷீட் கொடுப்போம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேருந்து எடுக்கப்பட்ட டெய்லி ஷீட் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியுமா பகுதி ஃபஸ்ட்டு டைப் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த டே ஷீட்டில் இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ரொம்ப 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 முக்கியமான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒன்லைனர் டெஸ்ட்டாக உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 80 பாயிண்ட்டு இல்லை 50 பாயிண்ட் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் ஒன்லைனர் டெஸ்ட்டாக வைப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணுவேன். ஒரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இது, 2வது பிடிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டோட டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 2 பிடிஎஃப் ஒரு நாள் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, டே ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 3 சம் 4 சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாள் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 5 நாளில் 5 லெசன் படிப்பீங்க. லாஸ்ட் அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 70 மார்க்குக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 வார தேர்வுகள் உங்களுக்கு நான் வைப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா 130க்கு மேற்பட்ட டெய்லி ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே 6th to 10th வரை உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா லெசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் தெளிவாக நம்ம படித்து முடிச்சிருப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ 50 ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படியே பிசி எக்ஸாமுக்கான பேட்டர்னில் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ஆன்சர் கீயோடு உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிரகாரம் டெய்லி ஷீட் உங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு டே ஷீட்டாக கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வைப்பேன். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th to 10th வரை உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா லெசனையும் நம்ம படிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
குறிப்பிட்ட போர்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம திருப்பி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜில் நம்ம கொண்டு போவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் உள்ள லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் உள்ள லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th புக்கில் உள்ள லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி படிக்கிறது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக உங்களுக்கு பிசி எக்ஸாமில் கொஸ்டின் வந்தாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 6th 10th புக்கில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. நம்ம தான் 6th 10th புக்கில் உள்ள எல்லா லெசனையும் நம்ம டெய்லி படிக்க போகிறோமே. அப்போது எவ்வளோ கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாலுமே நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ டெய்லி நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 2 ஒரு 3 மணி நேரம் நான் கொடுக்குற கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படித்தா போதும். உறுதியாக நீங்கள் அடுத்த வருஷம் யூனிஃபார்ம் மாட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.